அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உள்ளங்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த குயிஸ் விடைகள் இதோ. வெறுமனே விடைகளை மட்டும் தராமல் சிறிது விளக்கத்தை சேர்த்து வழங்கினால் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய அறிவை வளர்த்தெடுக்க உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வழக்கம்போல் தொடர்ந்து நம் சேனலுக்கு ஆதரவு அளித்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். முதல் கேள்விக்கு செல்வோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அவரை மக்கள் மறுத்ததால் அல்லாஹ் அனுப்பிய தண்டனை எது? ஏ பஞ்சம், பி பெருவெள்ளம், சி நிலநடுக்கம், டி புயல். விடை பெருவெள்ளம். விளக்கம்: நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மிகவும் நீண்ட காலம், அதாவது 950 ஆண்டுகள் அழைப்பு பணிக்கு அனுப்பினான். ஆனால் மக்கள் அவரை மறுத்து அல்லாஹ்வை நம்பாமல் இருந்தார்கள். பின்னர் அல்லாஹ் நூஹ் நபிக்கு கப்பல் கட்டச் சொன்னான். அதன்பின் வானத்திலிருந்து மழை மிகுந்து பெய்தது, தரையிலிருந்தும் நீர் பீரிட்டது. இறுதியில் ஒரு மகா வெள்ளம் தூஃபான் வந்து நம்பாதவர்களை, காஃபிர்களை மூழ்கடித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்பிக்கையாளர்களும் மற்ற உயிரினங்களும் அந்த கப்பலில் பாதுகாக்கப்பட்டனர். இரண்டாவது கேள்வி: குழந்தையாக இருக்கும் போதே அவருக்கு ஞானத்தை வழங்கினோம் என்று அல்லாஹ் யாரை குறிப்பிடுகிறான்? ஏ ஈசா அலைஹிஸ்ஸலாம், பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், சி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், டி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். விடை டி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். விளக்கம்: அல்லாஹ் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரா மரியம் 19வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அவருக்கு குழந்தையாக இருக்கும்போதே ஞானத்தை நாங்கள் கொடுத்தோம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அல்லாஹ்வின் கட்டளைகளை புரிந்து கொண்டு அறிவும் தீர்க்க தரிசனமும் பெற்றிருந்தார். இது அல்லாஹ்வின் ஒரு சிறப்பு அருளாகும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஆவார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இறைவன் அவர்களின் தள்ளாத வயதில் அவர்களுக்கு யஹ்யா என்ற பெயர் கொண்ட ஒரு மகனை தருவதாக நற்செய்தி வழங்கினான். வயது முதிர்ந்த அவரது தாயாரின் உடல் நலத்தை சீராக்கி அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாரிசாக வழங்கினான். இறைவனின் அருளால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலேயே சிறந்த ஞானத்தையும் இரக்கமுள்ள மனதையும் பரிசுத்த தன்மையையும் பெற்று அதிகமான இரையச்சமுடைய நிலையில் தன் தாய் தந்தைக்கு நன்றி செய்பவராகவும் வளர்ந்து வந்தார்கள். அல்லாஹ் அவர்களை இளம் வயதில் நபியாக சிரியா சென்று மக்களை நேர்வழிப்படுத்துமாறும் ஏகதெய்வ கொள்கையை விளக்கி அதன்படி இறைவணக்கத்தில் ஈடுபடச் செய்யுமாறும் ஏவினான். அவ்வாறு அவர்கள் சிரியா சென்று மக்களுக்கு அறபோதனை செய்தார்கள். மூன்றாவது கேள்வி: அல்லாஹ் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப எல்லா வசனங்களிலும் வரும் சூரா எது? ஏ சூரா இஹ்லாஸ், பி சூரா யாசீன், சி சூரா முஜாதலா, டி சூரா மும்தஹனா. விடை சி சூரா முஜாதலா. இந்த சூரா குர்ஆனில் 58வது அத்தியாயமாக இடம்பெற்றுள்ளது. இதில் 22 வசனங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் என்ற வார்த்தை தவறாமல் இடம்பெற்றிருப்பது இந்த சூராவின் தனிச்சிறப்பாகும். முஜாதலா என்றால் தர்க்கம் செய்தல் என்பது பொருளாகும். இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் தர்க்கம் செய்தது பற்றி கூறப்படுவதால் தர்க்கம் செய்தல் என்று இந்த சூராவுக்கு பெயரிடப்பட்டது. நான்காவது கேள்வி: எந்த சஹாபியின் மரணத்திற்காக அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கியது? ஏ சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹ், பி சாது பின் முஆத் ரலியல்லாஹ், சி முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹ், டி முஆத் இப்னு ஜமல் ரலியல்லாஹ். விடை பி சாது பின் முஆத் ரலியல்லாஹ் அவர்கள். விளக்கம்: சாது இப்னு முஆத் ரலியல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய சஹாபாக்களில் ஒருவர். மதீனாவில் வசித்த ஆஸ் கூட்டத்தைச் சேர்ந்தவர் அவர். பலம் வாய்ந்த வீரரான சாது பின் முஆத் அவர்கள்
பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைத்தளபதியாகவும் உருவானார். தன்னுடைய 30வது வயதில் முஸ்லிமானார். அவர் இஸ்லாத்திற்கு வந்ததும் அவருடன் சேர்ந்து அவருடைய கோத்திரத்தார் நிறைய பேர் இஸ்லாத்தில் இணைந்தனர். ரசூலுல்லாஹுடன் நிறைய போர்களில் கலந்து கொண்டார். அஹ்லி போரில் கலந்து கொண்டு பெரும் காயமடைந்தார். தன்னுடைய 36வது வயதில் ஷஹீதானார். அவருடைய ஜனாசா தொழுகையில் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டனர். அவருக்காக சொர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறந்து கொண்டன. அவர் மௌத்தான போது அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5வது கேள்வி, திருக்குர்ஆனின் எந்த சூறாவில் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மனமாற்றத்திற்கு காரணமான வசனங்கள் உள்ளன? ஆப்ஷன்ஸ்: ஏ சூரா அல் கஃப், பி சூரா தாஹா, சி சூரா யாசீன், டி சூரா அல் பக்ரா. விடை பி சூரா தாஹா. சூரா தாஹா திருக்குர்ஆனின் 20வது அத்தியாயமாகும். இது அல்லாஹ்வின் சர்வ வல்லமை மற்றும் கருணையை பற்றி பேசுகிறது. மேலும் கடந்த கால தீர்க்கதரிசிகளின் கதைகள் மூலம் விசுவாசிகளுக்கு பொறுமை, நம்பிக்கை மற்றும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு இணங்குதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சமயத்தில் இஸ்லாமிய மதத்தை எதிர்த்தார். ஒரு நாள் அவர் தனது சகோதரியும் அவரது கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிந்தபோது அவர்களை தண்டிக்க கோபத்துடன் விரைந்து சென்றார். அப்போது வீட்டுக்குள் நுழையும் போது அவரது சகோதரி மற்றும் அவரது கணவர் கப்பாப் ரலியல்லாஹ் ஓதிக்கொண்டிருந்த தாஹா சூறாவிலிருந்து சில வசனங்களை அவர் காது கொடுத்து கேட்டார். தாஹா சூரா வசனங்களை கேட்டதும் அவரிடம் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக, நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னையே வணங்குங்கள் என்ற 14வது வசனம் உமர் ரலியல்லாஹுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பின் திரும்ப திரும்ப சூரா தாஹாவின் வசனங்களை ஓதிக்கொண்டே இருந்தார். இந்த வசனங்கள் என்னை நோக்கி உரையாடுவது போலல்லவா இருக்கிறது. உமர் என்ற இந்த தனிப்பட்ட மனிதனை நோக்கியல்லவா இந்த வசனங்கள் உரையாடுகின்றன. என்ன அற்புதம்! தாஹா என்ற பெயர் கூட என்னை நோக்கி விழிப்பதாகவே உணர்கின்றேனே என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். 6வது கேள்வி, எந்த பறவை பேசியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான்? ஏ அபாபீல் பறவை, பி ஹுத்ஹுத் பறவை, சி காகம். விடை பி ஹுத்ஹுத் பறவை. விளக்கம்: பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். தந்தைக்கு பிறகு அரசனாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பெற்றார்கள். அவருக்கு அல்லாஹ் பல அற்புத ஆற்றல்களை வழங்கியிருந்தான். பறவைகளுடன் பேசும் திறமையும் அவற்றில் ஒன்று. ஏமன் நாட்டைச் சேர்ந்த மாரிப் என்ற ஊருக்கு அருகில் சபவு கோத்திரத்தார் வாழ்ந்து வந்தார்கள். பல்கீஸ் என்ற பெண்ணின் தலைமையில் சூரியனை வணங்கி வந்தனர். இதை நேரடியாக பார்த்த ஹுத்ஹுத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து பேசியது. இதனை நேரில் பார்த்த ஹுத்ஹுத் பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறியது: தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன். சபாவிலிருந்து உம்மிடம் உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்களை ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன். அவளுக்கு ஒவ்வொரு பொருளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மகத்தான ஓர் அரியாசனமும் அவளுக்கு இருக்கிறது என்று ஹுத்ஹுத் பறவை பேசியது. பின்னர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் மூலம் பல்கீஸ் ராணியை இஸ்லாத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார்கள். பின் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சுலைமான் நபி அவர்களை மணமுடித்தது தனிக்கதையாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்ற குவிஸ் டைம் கேள்விகளுக்கான விடைகள் இனிவரும் வீடியோக்களில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.